ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகவத்கீதை அத்தியாயம் 2 ஸ்லோகம் 7 காண இருக்கிறோம். கார்பண்ய தோஷே பகத ஸ்வாவக பிரிச்சாமி துவம் தர்ம சம்மூட சேதக யஸ்ரேக ஸ்யான் நிஷிதம் புருகிதன் மே சிஷ்யதேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். மொழிபெயர்ப்பு: இப்போது நான் என் கடமை பற்றிய குழப்பமடைந்து கர்த்தின்மை பலவீனத்தால் என் இயல்புகளெல்லாம் இழந்துவிட்டேன். இந்த நிலையில் எனக்கு நல்லது இது என்றும் நிச்சயமாக கூறும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான். அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவாக. ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி அர்ஜுனன் பகவான்கிட்ட கூறுறார். இது எப்படின்னா, 2 சேனைக்கு இடையில் தேரை நிறுத்திட்டு அர்ஜுனன் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு கிருஷ்ணர்கிட்ட பல காரணங்களை வச்சுக்கிட்டு இருந்தார். கடைசியாக ஒரு முடிவுக்கு அர்ஜுனன் வந்திருக்கிறார். அவருக்கு எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவருக்கு குழப்பம் அடைஞ்சதுனால கிருஷ்ணர்கிட்ட நண்பராக இல்லாமல் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு, நான் உங்களோட சரணடைகிறேன், நான் உங்களுடைய சீடனை ஏற்றுக்கோங்க, என்னை கிருஷ்ணா எனக்கு எது நல்லது எது கெட்டது எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ஒரே குழப்பத்தில் இருக்கேன், நீங்கள் இதுக்கு கரெக்டான தீர்வு கொடுங்க இந்த நிலையில் அப்படின்னு அவர் தன்னை பகவானை குருவாக ஏற்றுக்கிட்டு கேட்குறார். இந்த பகவத்கீதை இதோட பொருளுரையை பார்த்தீங்கன்னா, தேவத்திரு ஆசா பக்திவேதாந்த சாமி பிரபுபாத அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தவங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நம்மளோட மூல குருவாக ஏற்றுக்கொள்ளுதாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பகவத்கீதை உள்ளது உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும்னு சொல்கிறார். பகவானை அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அது உண்மை சத்தியம். அவர் சொன்னதுக்கும் நம்மளாக நிறைய பேர் பகவத்கீதை எழுதுதாங்க, அவங்களோட சொந்த கருத்துக்களை எழுதுதாங்க. கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை விட்டுட்டு கிருஷ்ணர்கிட்ட சரணடைய அவசியம் இல்லை. கிருஷ்ணரோட சக்தி, அவர்களோட ஒரு சக்தி இருக்குது, அதட்ட சரணடைஞ்சால் போதும். இல்லைன்னா கிருஷ்ணர் ஒரு வரலாற்று சக்தி மிக்க ஒரு நபர், ஒரு நல்ல அரசர், இல்லை ஒரு தெய்வீக சக்தி பெற்றவர், அப்படி அந்த மாதிரி தவறுதலாக பல பேர் அது விளக்கம் கொடுக்குறாங்க. அதை பிரபுபாத அவர்கள் அந்த விளக்குகள் கண்டிக்கிறார். பகவான் தன்னிடம் சரணடை தெளிவாக கூறுகிறார். தன்னுடைய சக்தியிடமோ இல்லைன்னா வேறு இடமோ சரணடைன்னு அவர் சொல்லலை. அதனால் பகவான்கிட்ட நம்ம சரணடைந்து முழு நம்ம மனதையும் பகவத்கீதையில் வச்சு அவரை நம்ம யார் முதல் கடவுளாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை ஏற்றுக்கொள்கிறாங்களோ, அவரை மூலக்குருவாக யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் பகவத்கீதையில் உள்ள அந்த உண்மையிலே பகவான் என்ன சொல்ல வரார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிற முடியும். அர்ஜுனன் முதல்ல பகவான்கிட்ட நமக்காக, நம்ம எல்லோருக்காக கருவியாக இருந்து அவர்கிட்ட சரணடைகிறார். நம்மளும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சில நேரத்தில் குழப்பமாக இருக்கும். ஒரு செயல் செய்கிறோம், அதில் குழப்பம் வரும்போது என்ன ஆகும்னா, எது செஞ்சால் இது இவரை பாதிக்குமோ, இல்லை இந்த செயல் செய்யாமல் விட்டால் இன்னொருவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ, அந்த மாதிரி இக்கட்டான நிலைமை வரும், தர்ம சங்கடமான நிலை. அந்த மாதிரி நிலையில் அர்ஜுனனுக்கு இருக்கிறார். அநீதிக்கு எதிர்த்து நிற்கிறார். அதே சமயத்தில் அவன் எதிர்க்கக்கூடியவங்க தன்னோட உறவினர்களாகவும் ஆச்சாரியராகவும் நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது. பார்த்திங்கன்னா காட்டில் தீ இந்த நேரம் தான் வரும்னு சொல்ல முடியாது, எப்போனாலும் தீ ஏற்படலாம், நெருப்பு. அதே மாதிரி தான் இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டதே இது ஒரு குழப்பத்துக்கு ஒரு மூலம். இதை செஞ்சால் தான் குழப்பம் வரும், இதை செய்யலாம் குழப்பம் வராது அப்படி இல்லை. எப்போனாலுமே ஒரு குழப்பம் ஏற்படலாம். அது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், நம்ம சௌரியமான நல்ல ஒரு சூழ்நிலை, நம்ம நல்லதே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு குழப்பம் 2 பேருக்கு இடையில் ஏற்படலாம். இல்லை இயற்கை மூலமாக ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அதனால் குழப்பத்துக்கு ஒரு மூலம் பிரபுபாதா சுவாமி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் ஒரு குழப்பத்துக்கு ஒரு மூலம். எப்படி ஏதாவது ஒரு பொருள் செய்யும்போது மூலப்பொருள் இட்டு அதை செய்கிறோம். பாயசம் செய்யணும்னா பால் பாயசம், பால் மூலப்பொருளாக இருக்குது. அதே மாதிரி இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டதே நம்ம எல்லோரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுறதுக்காக தான் அந்த மாயாசக்தி நம்மளை, அந்த உலகமே இப்படி தான் படைக்கப்பட்டுள்ளது. நம்ம என்ன தான் நம்ம கரெக்டாக இருந்தால் கூட அதில் ஒரு குழப்பம் ஏற்படும். உதாரணம் பார்த்திங்கன்னா, சாலை விபத்துகள் நிறைய நடைபெறுது. சாலை ரோடு பார்த்திங்கன்னா நல்லா புதிய ஒரு ரோடு போட்டிருக்கலாம்,
நம்ம கரெக்டான வேகத்தோட போகலாம். ஆனால் எதிர்த்தாப்புல வரவங்க எந்த மாதிரி வருவாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நம்ம கரெக்டாக போய் ரோடு கரெக்டாக இருந்தால், அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் கரெக்டான முறையில் நம்ம கரெக்டான வழியில் போயிட்டு இருந்தால் கூட இந்த சூழ்நிலை வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 3 குணங்களால் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. ரஜோகுணம், தமோகுணம். அதாவது எல்லாருமே வந்து தன்னோட உண்மை நிலையில் இல்லாமல், ஆத்ம உணர்வு நிலை இல்லாமல், அவங்க வந்து இந்த உலகத்தோட பாதிப்பு ஏற்பட்டதுனால, இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னா கொரோனா வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாஸ்க் போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு வந்து அது தும்முனாலேயோ கிருமி நாசி உள்ளே போகக்கூடாது, மற்றவங்களோட இது மூலமாக காய்ச்சல் மூலமாக தும்முனாலே வரும்ன்ட்டு வாய் மூக்கை வந்து நம்ம தெரியாத மாதிரி வந்து மாஸ்க் போட்டாங்க எல்லோரும். அதே மாதிரி தான் இந்த பௌதிக உலகத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே நான் வந்து பெரியவன், நான் முக்கியமானவன், நான் அவனிப்பாளர், நான் எஜமானன் அப்படிங்கிற ஒரு மாஸ்க் எல்லாருமே போட்டிருக்காங்க. அகங்காரங்க மாஸ்க் போட்டால் மட்டும்தான் இந்த உலகத்தில் ஒருத்தர் வந்து அவர் பல செயல்கள் செய்ய முடியும். நான் பெரிய ஆள், நான் இந்த உலகத்தை சார்ந்தவன் அவரோட அடையாளப்படுத்த முடியும். இப்போ தண்ணியில் கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ கடலில் போய் கீழே ஆழமாக டீப்பாக எல்லோரும் போய் நீந்துவாங்க. இப்போ ஆக்சிஜன் வந்து சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அப்போ மாஸ்க் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவைப்படணும். சிலிண்டர் வந்து அப்படியே அவங்களுக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் வந்து தேவைப்படும். அப்போ ஆக்சிஜன் இல்லாமல் போகும்போது பார்த்திங்கன்னா நீரில் வந்து அவங்க இறந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பௌதிக உலகத்தில் பார்த்திங்கன்னா பொய் அகங்காரம், நான் இந்த உடலை சார்ந்தது எல்லாம் என்னுடையது, நான் இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன், நான் தான் எஜமானன் அப்படிங்கிற ஒரு நம்ம எல்லாருமே மார்க்ஸ் போட்டிருக்கோம். அந்த மார்க்ஸ் எப்போ நம்ம கலட்டுறோமோ அப்போ தான் நம்ம உண்மை நிலை என்ன அப்படின்னு தெரியும், நம்ம பகவான்கிட்ட போக முடியும். அது வரைக்கும் இந்த உலகத்தில் வந்து உலகம் சார்ந்த குழப்பத்திலே நம்மளும் குழப்பிக்கிட்டு மற்றவங்களையும் குழப்பம் ஏற்படுத்திக்கிட்டு இருப்போம். இதுதான் இந்த உலகத்தோட இயற்கையான நிலை. இதுதான் பகவான் வந்து இந்த உலகத்தை படைச்சதுக்கு என்ன காரணம்னா, நம்ம இந்த குழப்பமான சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து யாருக்கும் எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லை. இருந்தாலும் ஏன் குழப்பம் வருது, நம்ம வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை வருது, அந்த மாதிரி கேள்வி கேட்டு இந்த மனித வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பகவான் வந்து இந்த உலகத்தை படைச்சிருக்கிறார். நம்ம அது தெரியாமல் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதிலே நம்ம என்ஜாய் பண்ணணுங்க. அதில் வந்து தவறான இந்த உடல் சார்ந்த விஷயங்கள்லேயே மூழ்கி அந்த குழப்பத்தை வந்து பௌதிகமான இங்கே உள்ள பிரச்சனை வச்சே நம்ம முன்னாடி என்ன பண்ணுறோம், அது சரி பண்ண முயற்சி பண்ணுறோம். அது வந்து இயற்கை வந்து வேறு மூலமாக நம்மளுக்கு பல துன்பங்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் யார் ஒருத்தவங்க வந்து நிரந்தரமான இந்த குழப்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட சரணடையணும் அப்படிங்கிறதான் அர்ஜுனன் இந்த சுலோகம் மூலமாக நமக்கு சொல்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அவர் நாட்டோட அரசர், அவருக்கு தெரியாத நாலேஜ் இல்லை, அவருக்கு தெரியாத உடல் பலம், அறிவு பலம் எல்லாமே அவர் இருந்தால் கூட அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. இந்த மாதிரி நம்ம சாஸ்திரங்களோட இப்போ அம்பரீஷ் மகாராஜா அவர் ஒரு விரதத்தை முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ துர்வாச முனிகிட்ட வாக்கு கொடுத்துருப்பார், அவர் வந்த பிறகு தான் வந்து சாப்பிடுவோன்னு. அப்போ அவருக்கு ஒரு குழப்பம் ஏற்படுது. அப்போ அவர் தன்னோட குருவிடம் சரணடைகிறார். பெரிய அங்கே உள்ள அமைச்சர் பெரிய முனிவர்களிடமும் ரிஷிகளிடமும் அவர் சரணடைஞ்சு அவர் கேள்வி கேட்டு அதுபடி தீர்வு எடுக்கிறார். அதே மாதிரி தசரத மன்னர் பார்த்தீங்கன்னா தனக்கு புத்திரம் வேணுங்கிறதுக்கு வேண்டி யாகம் செய்வதற்கு அவர் வந்து பெரிய முனிவர்கிட்ட அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய ராஜாக்கள் வந்து ரிஷியிடமும் ராமனிடமும் வந்து சரணடைஞ்சு அவங்ககிட்ட கரெக்டான தீர்வு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம யார்கிட்ட வந்து கேட்கணுன்னே தெரியல. எல்லாருமே ஒரு சில குழப்பத்தில் இருக்கிறதுனால வாழ்க்கையோட உண்மையான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு யார்கிட்டம் கேட்கணுன்னு தெரியாதனால நம்ம வந்து ஒரு கரெக்டான நம்மளுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியாது. ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஒரு தீர்வு நினைப்போம், அது வந்து இன்னொருத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அப்புறம் அது எடுக்காமல் இருந்தாலும் மற்றவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அப்போது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சாஸ்திர விதிப்படி நம்ம பகவான் என்ன சொல்கிறார், பகவத்கீதையில் பாகவதம் என்ன சொல்லுது, நம்மளுக்கு புராணங்கள் என்ன சொல்லியிருக்கு, ஆன்மீக குருகள் என்ன சொல்லியிருக்காங்க, அதுபடி நம்ம நடக்கும்போது அது தெளிவான ஒரு வழிகாட்டியாக இருக்கும். அது நம்மளுக்கும் பாதிப்பு ஏற்படாது, மற்றவங்களுக்கும் பாதிப்பு வந்து ஏற்படுத்தாது. அதுக்கான நூல் தான் ஸ்ரீமத் பகவத்கீதை. பகவத்கீதை பார்த்திங்கன்னா எது செய்யணும், எது செய்யக்கூடாது, எது செய்தால் நம்மளுக்கு நன்மை ஏற்படும், மற்றவங்களுக்கும் நன்மை ஏற்படுங்க கூடக்கூடிய நூல் தான் பகவத்கீதை. எப்படி இந்த காட்டில் நம்ம தான் சொன்ன மாதிரி தீ பற்றி நம்ம எல்லா விலங்குகள்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு ஒரே தீர்வு மழை பெஞ்சால் மட்டும்தான் அந்த காட்டித்தையும் அணையும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா குழப்பங்கள் பிரச்சனை தீரும்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனிடமும்
அவரோட தூய பக்தான ஆன்மீக குருவிடம் சரணடையும் போது அதுக்கான கரெக்டான தீர்வு கிடைக்கும். அப்போ அந்த தீர்வு கிடைக்கும்போது நம்மளுக்கு இந்த குழப்பத்திலிருந்து விடுபட்டு நம்ம எது செய்யணும் செய்யக்கூடிய அந்த தெளிவான ஞானம் கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பகவானோட தூய பக்தரிடம் சரணடையணும். அப்படிங்கிறது தான் இங்கே அர்ஜுனன் வந்து கடைசியாக வந்து அவர் பல வாதங்கள் வச்சா கூட கிருஷ்ணர்கிட்ட வந்து சரணடைகிறார். கிருஷ்ணா எனக்கு எது செய்யணும் தெரியல, அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட சரணடைஞ்சு ஒரு சீடனாக இருக்கேன் அப்படிங்கிறார். நம்மளும் பகவத்தை உண்மையிலே புரிஞ்சுக்கிறணும், வாழ்க்கையில் பக்குவம் அடையணும்னா பகவானிடம் நம்ம சரணடைஞ்சு அவர் ஆன்மீக மூலகுருவாக ஏற்றுக்கிட்டு இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கடைபிடிக்கும் போது நம்மளுக்கும் வந்து வாழ்க்கையில் எல்லா குழப்பங்களுக்கும் தீர்வு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா.